அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அமர்ந்திருக்கும் பழனி மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் தான் இன்று பார்க்க போகிறோம். கோவில் பழனிமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கோவிலோடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்தம்பம் பார்க்கிறோம். இங்கேயே ஆஞ்சநேயருடைய அழகான சிற்பமும் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அழகான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரோட பெயிண்டிங்ஸ் பார்ப்போம். அழகான சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த முன் மண்டபத்தை தான் பார்க்கிறோம். முதல் தனி சன்னதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை தான் தரிசனம் பண்ணுகிறோம். ஆஞ்சநேயரோட சன்னதிக்கு பக்கத்துலேயே நாகர்களுக்கும் தனியாக சன்னதி இருக்குது. பக்கத்துலேயே சுதர்சன ஆழ்வாரும் அதற்கு பின்னாடியே யோக நரசிம்மரும் அழகாக காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவில் கருவறையிலே லக்ஷ்மி நாராயணர் 2 பேரும் சேர்ந்தே இருக்காங்க. இங்கே லக்ஷ்மி நாராயணரோட மடியில் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாங்க. இங்கே லக்ஷ்மிக்குன்னு தனி சன்னதி கிடையாது. 2 பேருமே ஒரே சன்னதியிலேருந்து ரொம்ப அமோகமான பலன்களை பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம லக்ஷ்மி நாராயணருடைய கருவறை விமானத்தையும் தரிசனம் பண்ணுகிறோம். மிகவும் தெய்வீகமான கோவில் இந்த கோவில். இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் வேண்டிக்கும் பொழுது நம்ம மனதிற்கும் ரொம்ப நிம்மதியும் தெய்வீகத்தன்மையுமே கொடுக்கறது. இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணரை வேண்டிட்டால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நிற்கும். அதே சமயத்தில் நமக்கு ஐஸ்வர்யங்களும் கிட்டும். கோவில் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.